வணக்கம் நண்பா. இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதியோட ரோல் இப்படி தான் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஒரு வேறு லெவல் அப்டேட் கிடச்சிருக்கு. அந்த அப்டேட்டை இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் புதுசாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனோட கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஜனநாயகன் வந்து நம்ம ஹச்வினோத் டைரக்ஷனில் நம்ம தளபதி விஜய் அவர்கள் லீட் ரோலில் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் நம்ம அனிருத் அவர்கள் மியூசிக் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம தளபதியோட ரோல் வந்து ஒரு எக்ஸ் மிலிட்ரியாக வந்து இருக்க போகிறதா இப்போ அப்டேட் கிடச்சிருக்கு. அதாவது எப்படி வந்து நம்ம துப்பாக்கி படத்தில் ஜெகதீஷ்னு ஒரு கதாபாத்திரத்தில் நம்ம மிலிட்ரி ரோலில் தளபதி நடிச்சிருப்பாரோ அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து மிலிட்ரியிலேருந்து ரிட்டையர் ஆன ஒரு பர்சனாக வந்து நடிக்க போகிறதா இப்போ அப்டேட் கிடச்சிருக்கு. ஆனால் இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு கிளிம்ஸு எல்லாத்துலேயும் வந்து அந்த போலீஸ் கதாபாத்திரத்தில் நிறையா வந்து வந்துட்டு இருந்தார். குறிப்பாக அந்த கிளிம்ஸ்லேயே வந்து ஒரு போலீஸ் காஸ்டியூமில் தளபதி வெற்றி கொண்டான்னு அந்த அவரோட டேக்கில் வந்து மென்ஷன் ஆகி வந்து கத்தியை அந்த ஸ்குவாடை போட்டு உயர்த்தனமாக இருப்பார். ஆனால் நமக்கு கிடைச்ச அறிவுப்படி இப்போ வந்து அவர் வந்து எக்ஸ் மிலிட்ரி ஆஃபீஸராக தான் இருப்பாருன்னு சொல்லி அப்டேட் கிடச்சிருக்கு. ஏற்கனவே இந்த படம் வந்து பகத் கேசரியோட ஒரு சாயலாக இந்த படம் இருக்க போகுது. என்னதான் ஆடியோ லான்ச்சில் வந்து நம்மளோட ஹச்வினோத் வந்து இந்த படம் வந்து ரீமேக் இல்லைன்னு சொல்லியிருந்தாலும் அந்த கதை கரு வந்து இந்த படத்தில் இருக்க போகிறதா தெரியுது. அந்த படத்தில் அவர் வந்து ஒரு போலீஸ் அதிகாரியாக இருப்பார். அதுக்கப்புறம் அதுலேருந்து வெளியே வந்து ஜெயிலெலாம் மாட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த குழந்தைய வந்து வளர்க்குற மாதிரியான சிச்சுவேஷனை காமிப்பாங்க. இதில் வந்து இவர் வந்து ஒரு எக்ஸ் மிலிட்ரியாகவும் அதே மாதிரி இது வந்து அவரோட பொண்ணாகவே இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த படத்தில் வந்து அவர் பொண்ணாக இருக்காது, ஒரு பொண்ணை தான் அவர் தான் பொண்ணாக வளர்த்துக்கிட்டு இருப்பார். இந்த படத்தில் வந்து நம்ம தளபதியோட பொண்ணாகவே இருக்க வாய்ப்பு இருக்குதா சொல்லியிருக்காங்க. ஏதோ ஒரு பிரச்சனையில் அவங்களோட ஒய்ஃப் வந்து இந்த இறந்துடுற மாதிரியும் அதுக்கப்புறம் தன்னோட பொண்ணை வந்து வளர்க்குற மாதிரியான சிச்சுவேஷனாக இருக்க போகுது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கான ஒரு பிரச்சனை ஏற்படுறதுனாலையும் பொலிட்டிக்கலாக வந்து மிக பீப்புளுக்கு ஸ்டாண்ட் அவுட் பண்ணி அவர் வந்து பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ணுற மாதிரியான கதைக்களம் நகரும்னு நம்ம யூகிக்க முடியுது. இந்த படம் வந்து ஒரு பொலிட்டிக்கல் செட்டையர் மூவியாக இருக்குமான்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக பொலிட்டிக்கல் நல்லாவே பேசுவாங்க. என்ன தளபதியோட கடைசி படம் வேறு. தளபதி அதுக்கடுத்து டிவி கேட்கல ஃபுல்லாக வந்து அவரை வந்து அப்படி கொண்டு வந்து அரசியலில் வந்து வேறு லெவலில் கால் பதிக்க போகிறாரு. அதனால் இந்த படம் ஃபஸ்ட்டு அவரோட கேம்பெயினுக்கு ஒரு க்ரோத்தாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் பிச்சு உதற மாதிரியான பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ்லாம் நம்மளோட அனிருத் போட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி வந்து அந்த ராவண மகண்டா அந்த சாங் வந்து ரிலீஸ் ஆகும்னு சொல்லி நம்ம வீடியோ போட்டிருந்தோம். ஆனால் இன்றைக்கி ரிலீஸ் ஆகலை. நாளைக்கு வந்து இந்த படத்தோட செகண்ட் சிங்கிளை ரிலீஸ் பண்ண தமிழோட ஹிந்தி வெர்ஷனை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆனால் நாளைக்கும் அந்த பாட்டு ரிலீஸ் ஆகாது. ஒன்று ட்ரெய்லருக்கு அப்புறம் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, இல்லை 31 ஈவினிங் ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். அந்த பாட்டுக்கு நானும் வேறு லெவலில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். குறிப்பாக மொத்த அந்த ஜாக் பாக்ஸும் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது ஒருவேளை அந்த 4 டெலிகாஸ்ட்க்கு அப்புறம் கூட அவங்க வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தளபதி வந்து ஒரு எக்ஸ் மிலிட்ரியாக இருந்தால் எப்படி இருக்கும்? இந்த படத்தோட கதைக்களு எது மாதிரி இருந்தால் உங்களுக்கு பிடிக்கும்? நம்ம தளபதியோட கடைசி படம் எது மாதிரி எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.